அனைவருக்கும் தாருவின் அன்பு வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போறது ட்ரில்லியன் கேம் ஜாப்பனீஸ் டிராமாவோட 7வது எபிசோட். ஃபர்ஸ்ட் 6 எபிசோட்ஸோட லிங்க் எல்லாம் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுங்க. இப்ப இவங்க லான்ச் பண்ண கேம் சக்சஸ் ஆயிடுச்சுன்னு எல்லாரும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஆனா ஹரு அவ்வளவு ஹாப்பியா இல்ல. ஏன்னா அந்த டிராகன் பேங்க் சிஓ என்ன வேணா பண்ணுவாங்கிறது இவனுக்கு தெரியுது. இப்ப என்ன பண்றானா, இவன் கவின் கிட்ட சொல்றான், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நியூஸ் சேனல் ஆரம்பிக்கணும், கூடிய சீக்கிரம் நம்மளுக்குன்னு ஒரு மீடியா சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். இப்ப ஹரு, கவின், டீனா 3 பேர் பேசிட்டு இருக்காங்க இந்த விஷயம், அந்த டிவி சேனல் உருவாக்குறத பத்தி. அப்ப டீனா சொல்றா, நம்ம டிவி சேனல் உருவாக்குறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா நிறைய பாலிசி இருக்கு, நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வரும், அதுல நம்மளுக்கு லாபம் சம்பாதிக்கிறதுக்கே ரொம்ப வருஷம் ஆகும். அப்படிங்கும்போது நம்ம எதுக்கு டிவி சேனல் உருவாக்கணும், நம்ம ஆன்லைன்ல வந்து இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணலாமேங்கும்போது இது செம்ம ஐடியா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க 3 பேரும் முடிவு பண்றாங்க. ஆனா அப்படி இருந்தாலும் இவங்களுக்கு காசு தேவை. ஏன்னா ஒரு மீடியா எம்பேருங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நம்மளுக்கு எங்க இருந்து இங்க காசு வரும், ஒரு ஆன்லைன் ஓடிடிக்கு எல்லாம் அவ்வளவு சீக்கிரமா ஸ்பான்சர்ஷிப் வராது. அப்படிங்கும்போது இப்ப நம்ம சம்பாரிச்சிருக்கோம் இந்த பணம் தான் அப்படிங்கிற மாதிரி ஹரு சொல்றோம். அதை கேட்டு இவங்க ஷாக் ஆறாங்க. ஹரு சொல்றான், இது வரைக்கும் நம்ம சம்பாரிச்ச எல்லா பணத்தையும் மொத்தமா தூக்கி அப்படி நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த மீடியா சேனல்ல போட போறோங்கிற மாதிரி சொல்றான். இப்ப நேரா ஹரு என்ன பண்றான்னா தொப்பி அங்கிள் போய் பாக்குறாரு. இந்த மாதிரி ஏன்னா இவங்க ஏஜென்சில இருக்க நிறைய ஆக்டர்ஸ் நிறைய ப்ரோக்ராம் நடிச்சிருப்பாங்க, டிவி ஷோஸ், படம் நிறைய இருக்கும். சோ இவங்க கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் காப்பிரைட்ஸ் வாங்கிக்கிட்டு இவங்க பப்ளிஷ் பண்ணாங்கன்னா இன்னுமே சூப்பரா போகும். மீடியா சேனல் உருவாக்கணும்னா அதுல நிறைய ஷோஸ் போடணும், மக்கள் என்கேஜ்மெண்டா வச்சுக்கணும், அதுக்கான கண்டென்ட் வேணும். அந்த கண்டென்ட்டுக்காக தான் இங்க தொப்பி எங்களுக்கு பார்க்க ஹரு வந்திருக்கு. ஆனா அவர் சொல்லிடுறாரு, எங்க ஆக்டர்ஸ் ரொம்ப காஸ்ட்லியான ஆளுங்க, உனக்கு தெரியும்ல, ஒரு கேமுக்குன்னு கேட்டு வந்த, சரி போனா போது அட்வர்டைஸ்மெண்ட் ஒத்துக்கிட்டேன், எங்க ஆளுங்களும் கம்மி ரேட்ல வேலை பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தொப்பி எங்களுக்கு சொல்றாரு. பாருங்க ஹரு, என்ன சார் இப்படி பண்றீங்களே, இவ்வளவு தூரம் வந்துட்டோம், கொஞ்சம் நாங்க பெருசா வரைக்கும் ஹெல்ப் பண்ணுங்க வழக்கம் போல அப்படிங்கிற மாதிரி இவன் சிரிக்கிறான். இந்த இடத்துல தொப்பி எங்களுக்கு ஒத்துக்கிறாரு. சோ இப்ப என்ன பண்றாங்கன்னா இவங்க ஏஜென்சில நடிச்ச அந்த படங்கள், சீரியல், அந்த ரியாலிட்டி ஷோஸ் அதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா இவங்க ஓடிடில பப்ளிஷ் பண்ண டீல் சைன் ஆகுது. இப்ப நெக்ஸ்ட் ஹரு, டீனா, கவின் 3 பேர் எங்க போறாங்கன்னா வானிலை ஆய்வு மையத்துக்கு போறாங்க. ஹரு சொல்றான், எங்க ட்ரில்லியன் நியூஸ் சேனல்ல வந்து வானிலை தகவல்களை நாங்க ஒளிபரப்பலான்னு இருக்கோம், அதுக்கு உங்க கம்பெனியோட உதவி எங்களுக்கு வேணுங்கிற மாதிரி சொல்லும் போது அவங்க பெருசா ஈடுபாடு காட்ட மாட்டேங்கிறாங்க. அப்ப இவன் சொல்றான், சின்ன வயசுல இருந்து எனக்கு வானிலை ஆய்வாளர் ஆகணுங்கிறது ஆசை, செம கெத்தா இருக்கும் அந்த ஜாபே, ஒரு நாள் எல்லாரும் பாப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இவன் வழக்கம் போல பிராடு பேசுறானா. அதை பார்த்துட்டு இன்னுமாடா நீ இதை விடல அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஆச்சரியத்துல பாக்குறாங்க டீனாவும் கவினும். சோ இப்ப நியூஸுக்கு தேவையான வானிலை தகவல்களை இவங்க வாங்கிட்டாங்க. இப்ப இவங்க கம்பெனி பெருசாகுது, ஒரு ஃப்ளோரே இவங்க வாடகைக்கு எடுக்கிறாங்க தனியா நியூஸ் சேனலுக்கு மட்டுமே. சோ இப்ப இவங்க கேமிங்க்கு தனியா ஒரு ஃப்ளோர்ல போகுது, நியூஸ் சேனலுக்குன்னு ஒரு ஃப்ளோர்ல போகுது. அதெல்லாம் பார்க்கும்போது கவினுக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு. ஏன்னா 2 பேரோட ஸ்டார்ட் பண்ண ஒரு கம்பெனி எந்த ஒரு நம்பிக்கை, எந்த ஒரு ஐடியாவும் இல்லாம வெறும் கனவு மட்டும் வச்சுட்டு இவங்க இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க பார்த்து அவன் ரொம்ப அப்படியே மெய் சிலிர்க்கிறான். இப்ப ட்ரில்லியன் டிவி வந்து இவங்க ஆன்லைன்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ இப்ப இதுலதான் வந்து வெறும் என்டர்டைன்மெண்ட் சேனல் மாதிரி இருக்க போகுது. தொப்பி அங்கிள் கிட்ட அந்த ஏஜென்சி கிட்ட இருந்தா இவங்க கண்டென்ட் வாங்கியிருக்காங்க. சோ இப்ப அந்த விளம்பரம் வந்து ஊருக்கே போகுது. சமையல் நிகழ்ச்சி, ரியாலிட்டி ஷோ, படம், மூவி, பாட்டு எல்லாமே இப்ப வந்து பயங்கரம் போயிட்டு இருக்கு. இந்த எல்லா விஷயத்தையுமே ரேயா பாத்துக்கிட்டு இருக்கா. அவளோட செக்ரட்டரி சொல்றான், நீங்க கவலைப்படாதீங்க, அவங்க வச்சிருக்க சர்வர் எல்லாம் வந்து சீக்கிரமே வந்து இவ்வளவு பேர் தாங்க முடியாது, நிறைய பேர் வந்து ஃப்ரீங்கிறனால ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அவங்க கிட்ட கண்டென்ட் ரொம்ப கம்மியா தான் இருக்கு, எவ்வளவு நாள் இவங்க ஓட்ட முடியுங்கிற மாதிரி இவன் சொல்றான். ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான், அவங்க முட்டாளா இருந்தா கண்டிப்பா அவங்க இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவளுக்கு அவங்க மேல நம்பிக்கை இருக்குது. இவ அப்படி சொல்றா. அதே மாதிரிதான் என்ன பண்றாங்க, இவங்க இந்த விஷயத்தை எதிர்பார்த்திருக்காங்க. நிறைய பேர் இந்த ஆப்பை வந்து பாத்துட்டே இருந்தாங்க, யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த சைட் கண்டிப்பா கிராஷ் ஆயிடும். இது முன்னாடியே கவின் கண்டுபிடிச்சு என்ன பண்ணுவானா, அவன் நைட்டோட நைட்டா எல்லாத்தையுமே வந்து கிளவுட்ல வந்து ஏத்திடுவான். இந்த கிராஷ் பிரச்சனை எல்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக முன்கூட்டியே அவன் பண்ணிருப்பான். இங்க டீனா நைட் ஃபுல்லா உட்காந்து கவின் வேலை பார்க்காத பத்தி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா. பாருங்க அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா ஹரு ரொம்ப ஆரவாரத்தோட வரான். ஏன்னா இப்ப ஒரு பெரிய ஸ்பான்சர்ஷிப் புடிச்சிட்டு வந்துட்டேன் இவங்க டிவி சேனலுக்கும் நியூஸ் சேனலுக்காக. யாருன்னு பார்த்தா அங்க ஜப்பான்ல இருக்க ஒரு பெரிய செல்போன் கம்பெனி கிட்ட இருந்து. இப்ப ரேயா உங்க அப்பா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க எதை பத்தி, இவங்களோட வளர்ச்சியை பத்தி தான். அதை பார்த்தா அவனால பொறுக்கவே முடியல அவங்க அப்பாவால. அவங்க அப்பா சொல்றாரு, இப்ப பெருசா வந்துகிட்டே இருக்கலாம், ஆனா கடைசியில மொத்தமா எவன் அபகரிக்கிறான்னு அந்த கம்பெனி அவன் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாதிரி அதுக்கு ரேயா சொல்றா, அதை நான் பண்ணட்டா அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. ஏதோ இவங்க 2 பேரும் பண்ண போறாங்க. இப்ப ஒரு புது கேரக்டர் வராங்க, இவங்க பேர் லில்லி. இவங்க பாத்தீங்கன்னா ஜப்பான்ல ஒரு பெரிய இன்ஃபுளுசர், நிறைய பேருக்கு இவங்களை பிடிக்கும், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இப்ப இவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் தான் வந்து தொப்பி எங்களை பார்த்துட்டு இந்த பொண்ணு செம எப்படியாவது ஏஜென்சில இழுக்கணும்னு பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாரு ஹரு கிட்ட. இப்ப அந்த டிவில பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் வருது. என்ன பாத்தீங்கன்னா ரேயா ஒரு பெரிய டிவி கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் வைக்கிறாங்க, பெரிய மேஜர் ஷேர் ஹோல்டர் ஆகுறா. சோ இப்ப இவதான் லீடர் அந்த பெரிய கம்பெனி, டிரெக்ஸ்ங்கிற கம்பெனி. அந்த கம்பெனி பாத்தீங்கன்னா இந்த டிவி எல்லாம் சேல் பண்ணுவாங்க, இந்த சாம்சங், ஒனிடா அது மாதிரி. இந்த நியூஸ் பார்த்து கவின் டீனா எல்லாரும் பயப்படுறாங்க. ஏன்னா அவங்க பெரிய கம்பெனி ஏதோ பெருசா பிளான் பண்றா, அவங்க அது மட்டும் இல்லாம ஃபாரின் கம்பெனி, சம்திங் ஏதோ நடக்க போகுதுங்கிறத இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப ரேயா வந்து ஒரு மீட்டிங் வந்திருக்கு அந்த டிரெக்ஸ் கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் வச்சதுக்கு அப்புறமாட்டி. இவ என்ன சொல்றானா, நம்ம வந்து ஒரு சேனல்ல டிவில வந்து ஒரு விஷயம் வரதுக்கு முன்னாடி நம்ம பப்ளிஷ் பண்ணிடுவோம், நம்ம ஆன்லைன்ல போடுவோம். சோ நம்ம சேனல் இன்னும் பெருசா ஆகும், நம்மளோட அந்த பார்ட்னர்ஷிப்
பயங்கரமா போகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து ஒத்துக்கிறாங்க. இவ என்ன பேசலாம் ஒத்துக்கிட்டு தான் ஆகணுங்கிற மாதிரி எல்லாரும் ஒத்துக்கிறாங்க பாருங்க. அப்ப அங்க வந்து ஒரு வயசானவர் வந்து இல்ல அது மட்டும் கிடையாது, அவங்களே ஃபர்ஸ்ட் ஆன்லைன்லயே சேனல் வச்சிருக்காங்க. இப்ப நீங்க சன் டிவி பாத்தீங்கன்னா சன் நெக்ஸ்ட் இருக்கு, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ஆப் இருக்கு. அது மட்டும் இல்லாம டிவில வரதுக்கு முன்னாடி அதை நீங்க பப்ளிஷ் பண்ணீங்கன்னா சம்மந்தம் இல்லாத ஒரு தேர்ட் பார்ட்டி ஸ்பான்சர்ல உங்க மேல கொந்தளிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் பிடிச்சு பேசிருப்பாரு. சோ எல்லாரையும் வேலையை தூக்கிறா. இப்ப இவரை வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆக்கிறா. இவ சரி ஸ்பான்சர் தானே பிரச்சனை, அந்த ஸ்பான்சரை நம்ம வாங்கிட்டோம்னா நம்மளே மெயின் ஸ்பான்சர் ஆனா அப்ப இந்த பிரச்சனை வராதுல அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா. இப்ப ஹரு கவின்னு ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் போய் மீட் பண்றாங்க. இவர் பாத்தீங்கன்னா நேர்மையா இருந்து கம்பெனில இருந்து துரத்தி விட்டுருப்பாங்க, நியூஸ் சேனல் கம்பெனில இருந்து. சோ இப்ப தனியா இவராவே வந்து ஒரு சேனல் நடத்தி அது ஓடும் ஓடாம வாழ்ந்துகிட்டு இருக்க. இப்ப ஹரு அவரோட ஐடியாவை கொடுக்கறோம், நாங்க நியூஸ் சேனல் வச்சிருக்கோம், நீங்க இங்க நியூஸ் சேனலுக்கு டைரக்டர் ஆயிருங்க, உங்களுக்கு சம்பளம் எல்லாம் கவலை இல்லாம நல்லா தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாதிரி. எனக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது, எனக்கு டிஆர்பி தான் ரொம்ப முக்கியம், எனக்கு மக்களோட ரேட்டிங் தான் முக்கியம், கண்டிப்பா நம்ம சேனல்ல உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், எல்லா நியூஸையும் பயங்கரமா பகிரங்கமா போடணும் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல முறை. கண்டிப்பா அதுதான் எனக்கும் வேணும், நானும் பத்திரிகை சுதந்திரத்துக்காக தான் போராட போறேன் அப்படிங்கிற மாதிரி ஹரு சொல்ல முறை. இங்க இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வேலை பாக்குறாங்கிற மாதிரி முடிவாகவும் நினைக்கும் போது அவன் ஒரு ட்விஸ்ட் வச்சிருவான். இல்ல இல்ல நீங்களாம் இப்படிதான், எனக்கு உங்களெல்லாம் பத்தி நல்லா தெரியும், எனக்கு இருக்க போல அப்படியே மணலி போட்டுறதுன்னு சொல்லிட்டு அவன் வந்துடுறான் வெளியே. மறுநாள் ஆகுது, ரேயாவை பாத்தீங்கன்னா இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக அவங்க ஆபீஸ் சுத்தி போட்டிருக்காங்க நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ். அவ எந்த சைடு வருவாங்க தெரியாம குழம்பு போயிருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த நியூஸ்காரரும் வராரு பாருங்க. அப்ப இந்த இடத்துக்கு ஹரு கவினு வரான். இப்ப ஹரு சொல்றான், நான் மட்டும் கரெக்டா ரே எந்த இடத்துல இருந்து வரான்னு கண்டுபிடிச்சிட்டு சொன்னேன்னா நீ எங்க கூட வந்து வேலை செய்ய ஒத்துக்கிறியா அப்படிங்கிற மாதிரி. சரி நான் ஒத்துக்கிறேன், நீ சொல்லக்கூடாது, கவின் தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி கவின் சொல்லுவோம். அவ பாருங்க ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்ல தான் வருவா அப்படிங்கிற மாதிரி. இவனுக்கு ஷாக் ஆகும், எப்படி அவ வருவா, இவ்வளவு பேர் இருக்காங்க, அவ ஏதாவது தெரியாத என்ட்ரி வேலையில தான் வருவா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு போவான் பாருங்க. பார்த்தா ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் வழியா தான் வருவா. அப்ப பார்த்து இங்க டாட்டா கட்ட ஹரு இங்க டாட்டா கட்ட செமையா இருக்கும் இந்த சீனே. சோ இந்த இடத்துல நியூஸ் ரிப்போர்ட்டர் என்ன பண்றானா, அவன் சொன்ன மாதிரி இவங்க கம்பெனிக்கு வேலைக்கு வரான். அவனுக்கு தேவை இந்த மாதிரி கிக்கா இருக்கிற இடம் தான், அது இவங்க கிட்ட கிடைக்குங்கிறத அவன் நம்புறான். இந்த எல்லா விஷயத்தையும் கிட்ட டீனா ஷாக்காரா, என்னது நம்ம கவின் இவ்வளவு வேலை பண்ணா சம்மடானி அப்படிங்கிற மாதிரி. நான் என்ன பண்ணேன், ஹரு அந்த இடத்துல எப்படி யோசிப்பாங்கிறத நான் யோசிச்சேன், இது மாதிரி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். இப்ப மறுநாள் ஆகுது, இவங்க கம்பெனிக்கு பாத்தீங்கன்னா இந்த லில்லி பொண்ணு வந்து வேலை கேட்டு வந்திருப்பா. அதை பார்த்து கவின் டீனா ஷாக் ஆயிருப்பாங்க, எப்படி இவங்க வந்திருக்கான்னு. அப்பதான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், இந்த பொண்ணுக்கு இன்ஃபுளுசர் இருக்கலாம் விருப்பம் கிடையாது, இவளுக்கு நியூஸ் ஆங்கர் ஆகணும், இந்த நியூஸ் ரிப்போர்ட் பண்ற ஆளா தான் ஆகணுங்கிறத இவளோட ஆம்பிஷனா இருந்திருக்கும். ஆனா எல்லாருமே எந்த கம்பெனிக்கு போனாலும் இவளுக்கு இந்த மாதிரி வேலையை தான் கொடுத்திருப்பாங்க. ஆனா ஹரு தான் என்ன பண்ணிருப்பான், கரெக்டா இவன் நம்பரை கண்டுபிடிச்சு இவகிட்ட பேசியிருப்பான். அவன் இங்க ப்ராமிஸ் பண்ணிருப்பான், ஆசைப்பட்ட மாதிரி நீ ரிப்போர்ட்டரா தான் இங்க இருப்ப, எங்களுக்கு வந்து பத்திரிகை சுதந்திரம் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இவன் பயங்கரமா பேசியிருப்பான். ஆனா உண்மை என்னன்னா இந்த பொண்ணுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கு, அதுக்காக நம்ம சேனல பாப்பாங்கிறத இவன் பண்ணிருப்பான். இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது டீனாக்கு வந்து சந்தோஷமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு பயம் வருது. ஏன்னா இவன் கேம வந்து சும்மா பணைய மாதிரி வச்சுதான் இவன் மீடியா வாங்கினான். இப்ப இந்த நியூஸ் சேனல் கூட ஏதோ பணைய மாதிரி தான் எனக்கு தோணுது, இது ஏதோ ஒரு பெரிய இதுக்கான எதிர்பார்ப்பா இருக்கும்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி இவ கவின் கிட்ட சொல்றா பாருங்க. கவின் சொல்றான், நீ எதுக்கு கவலைப்படாத, என் ஃப்ரெண்ட்ஷிப் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா அவன் அப்படி பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சோ இப்ப நியூஸ் சேனல் இவங்க அபிஷியலா லான்ச் பண்றாங்க. நியூஸ் ரிப்போர்ட்டர் அந்த லில்லி இருக்கா பாருங்க, வியூஸ்ல இவங்களுக்கு போகுதானா எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை பத்தியே தான் பேசுறாங்க கமெண்ட்ல, இவங்க சேனலை பத்தியோ இவங்க நியூஸ பத்தியோ பேச மாட்டேங்கிறாங்க. இப்ப இதே சமயத்துல டீனா சொல்றா, நம்ம மீடியா சேனல் வந்து அவ்வளவு போக மாட்டேங்குது, ஏன்னா எல்லாமே வந்து அங்க ரேயா வேற மாதிரி பண்ணிட்டு இருக்கா அவங்களோட சேனல்ல. சோ கண்டிப்பா இந்த யூசர்ஸ் எல்லாருமே அடிபட்டு போயிருப்பாங்க. இப்ப இவங்க சேனல் யாரு பாக்குறதுன்னு சொல்ல மாதிரி அந்த சேனல் இழுத்து முடியல, நம்ம ஃபுல்லா நியூஸ் சேனல்லே வந்து நம்ம போக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஹரு சொல்றான். ஆனா அப்ப அந்த டைரக்டர் சொல்றான், நம்ம கிட்ட அவ்வளவு பெரிய கேமராமேன் கிடையாது, எந்த ஒரு வசதியும் கிடையாது, நம்ம போய் சம்பவத்துல இருந்து நியூஸையும் கலெக்ட் பண்ண முடியாது, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போற. நம்ம ஏன் சம்பவத்துல இருந்து கலெக்ட் பண்ணுவோம், எல்லாருக்கிட்டயும் இப்ப போன் இருக்கு, கண்டிப்பா நம்ம வீடியோஸ் சப்மிட் பண்ண சொன்னோம்னா நிறைய பேர் நம்ம சப்மிட் பண்ண போறாங்க, அதுல இருந்து நம்ம எது பெஸ்டான வீடியோ நம்ம எடுத்து பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹரு சொல்றான். ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு, ஏன்னா கண்டிப்பா நிறைய பேர் ஃபேக்கா கூட வீடியோ அனுப்பாங்க. சோ அதுக்குதான் என்ன சொல்றான் கவின், ஒரு ஐடியா சொல்றான், எது ஃபேக் எது ரியல்ங்கறத நான் ஏஐ வச்சு நான் கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொறுப்பை வந்து கவின் கிட்ட ஒப்படைச்சான் ஹரு. வேலை முடிச்சு லில்லி வீட்டுக்கு போகும்போது ஒரு பையன் பாத்தீங்கன்னா பின்னாடியே வந்து பேசிட்டு இருப்பான். அவன் பாத்தீங்கன்னா ஒரு யூடியூப் பிரபலம் தான். சோ ஹரு தான் வந்து காப்பாத்துறான் அந்த இடத்துல அவளை. இப்ப மறுநாள் ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. என்னன்னா ஒரு தீவிரவாதி வந்து தப்பிச்சிட்டான் ஜெயில இருந்து. அவன் என்ன பண்றான்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு அங்க இருக்க மக்கள் எல்லாம் வந்து பிணைய கைதி மாதிரி வச்சிருக்கான். இது பயங்கர ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. எல்லா சேனலும் போயிட்டு நேரா நின்னே வந்து கள நிலவரங்களை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இவங்க பாத்தீங்கன்னா இன்னும் அங்க போக கூட இல்ல. இப்ப எப்படி நம்மளுக்கு வீடியோ கூட இல்ல, நம்ம எப்படி பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த மக்கள் இவங்களுக்கு வீடியோ அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த எல்லா வீடியோத்தையும் வச்சுட்டு இவங்க அந்த பொண்ணு கிட்ட அப்படியே காமிக்கிறாங்க பாருங்க. அவ்வளவு அழகா வந்து எந்த ஒரு ஸ்கிரிப்டும் இல்லாம சூப்பரா பேசிட்டே இருக்கிறா. ஒரு கட்டத்துல இவங்க எக்ஸ்க்ளூசிவா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கடைக்குள்ளே இருக்கிற ஒருத்தன் வீடியோ எடுத்து அந்த வீடியோ வந்து இவங்களுக்கு சென்ட் பண்ணிருக்காங்க. சோ இப்ப மத்த சேனல்ல கம்பேர் பண்ணும்போது மக்கள் எல்லாருமே இவங்க சேனல்ல பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ் ஃபுட்டேஜஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கனால. சோ இப்படியே பல மக்களுக்கு வந்து ட்ரில்லியன் நியூஸ் சேனல் வந்து இருக்குங்கிறது தெரிஞ்சு போய் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்றாங்க, நிறைய பேர் அந்த நியூஸ்ல பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பிரேக் த்ரூ தேவைப்பட்டுச்சு, அது கிடைச்சிருச்சு. இப்ப பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நைட் பார்ட்டி முடிந்து எல்லாரும் வீட்டுக்கு போறாங்க பாருங்க.
அப்ப பாத்தீங்கன்னா ஹருவும் அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர்காரனு பேசிட்டு இருக்காங்க. எதையோ டீனாவும் கவினும் ஒட்டு கேக்குறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் ஹரு கிட்ட கேக்குறான், இந்த மாதிரி அந்த நியூஸ் சேனல்லாம் சும்மா பின்பம் தானே, நீ நடத்துற நாடகம் தானே, நீ ஏதோ பெருசா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க போற. ஆமா, எனக்கு இதெல்லாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் கிடையாது, எனக்கு நியூஸ்க்கு என்ன சம்பந்தம் இருக்கு, நான் இதை வச்சு பெரிய பெரிய ஸ்பான்சர்ஸ் பிடிக்கணும் நம்ம சேனலுக்கு அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். சோ இவன் நோக்கம் ஃபுல்லா பணத்தை மட்டும் தான் சார்ந்திருக்கு. அதுக்காக தான் இப்போதைக்கு இந்த நியூஸ் சேனல் வளர்க்குற வரைக்கும் இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவா பேசுவோம். அப்புறம் இந்த நியூஸ் சேனல் பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்கறத டீனாவும் கவினும் புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப மறுநாள் ஆகுது, இவங்களுக்கு ஒரு வீடியோ கிடைக்குது. என்னன்னா, இவங்களுக்கு ஒருத்தவங்க ஸ்பான்சர் பண்றாங்களோ ஒரு செல்போன் கம்பெனி, அந்த செல்போனே வந்து ஜெனரேட்டர் சார்ஜ் போட்டா வெடிச்சிருது அப்படிங்கிற அதை வந்து இவங்க அந்த செல்போன் காரங்கிட்டே காட்டுறாங்க. ஆனா அவங்க சொல்றாங்க இவங்க ஒரிஜினல் சார்ஜர் யூஸ் பண்ணல, இவங்க ஜெனரேட்டர் சார்ஜ் போடுறாங்க, இதுவே ஃபர்ஸ்ட் தப்பு. அதுக்கு இவங்க சொல்றாங்க, நீங்க இவ்வளவு பெரிய செல்போன் கம்பெனி வச்சிருக்கீங்க, இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது, நீங்க நினைச்சீங்கன்னா இது எவ்வளவு வேணா கியூர் பண்ணலாம், நீங்க வந்து மக்களுக்கு வந்து நல்ல ப்ராடக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சண்டை போறாங்க பாருங்க. இப்ப இந்த டைரக்டர் லில்லி என்ன முடிவு பண்றாங்கன்னா, இவன் ஒத்துக்கிற மாதிரி தெரியாது, நம்ம இந்த நியூஸை கண்டிப்பா நம்ம சேனல்ல போட்டே ஆகிறோம், கண்டிப்பா மக்களுக்கு இதை பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தியே ஆகிறோம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி இவங்க எல்லாமே ரெடி பண்ணி நியூஸ் போட ஆரம்பிக்க போறாங்க பாருங்க. அப்ப கரெக்டா ஸ்பான்சர் ஆளுங்க உள்ள வந்துறாங்க. என்ன எங்க கிட்டே ஸ்பான்சர் வாங்கிட்டு எங்களை பத்தி நீங்க பேசுவீங்களா அப்படிங்கிற மாதிரி. அப்ப அந்த இடத்துக்கு ஹரு வந்து சமாளிக்கிறேன், வாங்க நம்ம எல்லாமே லஞ்ச் சாப்பிட போலாம்னு சொல்லி கூட்டிட்டு போறான். அங்க வந்து ஹரு டீல் பேசுறாங்க, பாருங்க உங்க கம்பெனில இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குது, நாங்க இதை சொல்லிட்டோம்னா என்ன ஆகும், எங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் அதிக பண்ணி கொடுங்க, எங்களுக்கு காசு அதிகமா கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பேசும்போது அதெல்லாம் நாங்க கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். அப்ப ஹரு ஒரு செக் வைக்கிறான், ஐயோ அந்த நியூஸ் வந்து எல்லாருக்கும் போயிருச்சு, இது எங்களுக்கு கொடுத்ததே வந்து ஒரு ஃபேமஸ் யூடியூப் காரன் தான், அவன் சேனல்ல போட்டுருவானே, அப்ப நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்க மாதிரி, என்ன நீ விளையாடுற எங்க கிட்டே காசு வாங்கிட்டு எங்களே நீ ஏமாத்த பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி அவங்க கொந்தளிக்கிறாங்க. அப்ப ஹரு என்ன சொல்றான்னா, நம்ம நியூஸ் சேனல் நம்ம ஃபர்ஸ்ட் போட்டுருவோம் இந்த விஷயத்த, சோ நம்மளே வந்து ஒத்துக்கிட்ட மாதிரி இருக்கும், அதே சமயத்துல மக்களுக்கு நம்ம மேல நம்பிக்கை வருங்கிற மாதிரி சொல்ல மாதிரி, என்ன நீ எங்க கிட்ட டபாய்க்கிறியா அப்படிங்கிற மாதிரி அவங்க சம கடுப்பாயிடுறாங்க. இங்க பாரு, நீ இந்த டீல் பேசுறது வந்து உனக்கே நியாயமா இருக்க, காசையும் நீ வாங்கிப்ப, அதே சமயத்துல வந்து நாங்களும் எங்களுக்கு தப்பா சொல்லணுமா, நீங்க கிட்ட காசு கேட்கறது இருந்துச்சுன்னா அவ்வளவுதான், உன் சேனல்ல முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு என்ன சொல்றானா ஹரு, நான் அதுக்கு பழி ஏத்துப்பேன், என் சேனல்ல வந்து நான் வந்து ஒன்னாக விட மாட்டேன், அது மட்டும் இல்லாம என் சேனல் இப்ப வளர்ந்துட்டு இருக்க சேனல் தான், ஆனா உங்க கம்பெனி எப்படி கிடையாது, நீங்களே பாத்துக்கோங்கிற மாதிரி சொல்ல முறை அவங்க எல்லாரும் ஒத்துக்கிறாங்க இந்த விஷயத்துக்கு. என்னன்னா, அவங்க மக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க, இந்த மாதிரி எங்க ப்ராடக்ட்ல ஒரு சின்ன டிஃபெக்ட் இருக்கு, நாங்க அதை ரெடி பண்ணி திருப்பி தந்துடுறோம், சோ இந்த மாதிரி அது வரைக்கும் நீங்க பார்த்து சார்ஜ் போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல முறை. இப்ப இந்த நியூஸ் சேனலையும் பப்ளிஷ் பண்ணிடுறாங்க, சோ இவங்க நியூஸ் சேனலுக்கு நல்ல மதிப்பு கிடைக்குது மக்களுக்கு, அதே சமயத்துல இந்த போன் கம்பெனிக்காரங்களுக்கும் நல்ல மதிப்பு கிடைக்குது மக்களுக்கு. சோ ரெண்டு பேருக்குமே இது ஒண்ணுமே இல்லாம நல்ல வெற்றி ஆயிடுச்சு. இப்ப இவங்க ட்ரில்லியன் கேமே செம்ம ஹாப்பியாறாங்க, குறிப்பா ஹரு கவின் டீனா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாறாங்க. சமயத்துல பாத்தீங்கன்னா இங்க ரேயாக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது. என்னன்னா, இவங்களோட சேனல் பாத்தீங்கன்னா மக்கள் இப்ப அவ்வளவு யூஸ் பண்றது கிடையாது, என்ன ஆச்சுன்னே தெரியல, இவங்க எல்லா கண்டென்ட்டையும் வேகமா போட்டாலும் இவங்க காசு அதிகமா இருக்குல்ல இவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்குறதுக்கு, சோ மக்கள் அவ்வளவு வர மாட்டேங்கிறாங்க. சோ இதெல்லாம் இங்க ஒரு பக்கத்துல போயிட்டு இருக்க மாதிரி, இங்க பாத்தீங்கன்னா டிராகன் பேங்க் சிஇஓ ஆபீஸ்ல யார் இருக்காங்க, தொப்பி அங்கிள். அந்த சிஇஓ வந்து தொப்பி அங்கிள் கூப்பிட்டு டீல் பேசுறாரு. அவர் சொல்றாரு, இவ்வளவு வருஷமா டிராகன் பேங்க்ல இருக்க எல்லா அட்வர்டைஸ்மெண்ட் நீங்க தான் பண்ணி கொடுத்தீங்க, இனிமே நீங்க தான் பண்ணுவீங்க நம்புறேன், அதுதான் உங்களுக்கும் லாபம் அப்படிங்கிற மாதிரி இவங்க மிரட்டுறான் பாருங்க. தொப்பி அங்கிள், கண்டிப்பா நீங்க வராம எப்படி, உங்களை நம்பிதான் நாங்க இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தொப்பி அங்கிள் இங்க அப்படியே சைடு வாங்குறாரு. அந்த சிஇஓ சொல்றாரு, நீ ஏன் கூட பார்ட்னரா இருக்கும், போதும் அவங்க கூட நீ பார்ட்னரா இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அதுக்கும் இவர் ஒத்துக்கிறாரு. இனிமேதான் இவங்களோட ஆட்டம் பயங்கரமா இருக்குமா, பொறுத்து நெக்ஸ்ட் எபிசோட்ல பாப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வீடியோஸ் போக 1 or 2 days ஆகுது, ஏன்னா நிறைய காப்பிரைட் விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்க சேனல்ல, நீங்க பார்த்தா உங்களுக்கே தெரியும். வெல்கம் டு சாம் தல்ரி ஃபுல் வீடியோஸும் டெலிட் ஆயிருக்கும், சோ நான் அதை மறுபடியும் திருப்பி போடலான்னு இருக்கேன். சோ அதுக்கு உங்க சப்போர்ட் கொடுங்க, நீங்க அதுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அந்த வீடியோஸ்லாம் கொஞ்சம் பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் இது மாதிரி சூப்பர் சூப்பர் சீரிஸ் கண்டுபிடிச்சு போட்டுட்டே இருப்பேன், நீங்க பாத்துக்கிட்டே இருக்கலாம். உங்களோட லைக்ஸ் கமெண்ட் சப்ஸ்கிரைப்லாம் அவ்வளவு ஹாப்பியா இருக்கும், அந்த டேவே ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அந்த கமெண்ட்ஸ் லைக்ஸ் எல்லாம் பார்க்கும் போது. நன்றி, பை.